Hello students, good afternoon all. While attending your online class, please be ready with your student reader book as well as your workbook. Oh, okay. Now quickly open your student reader book and come on to the page number 46. 46. Advanced sound patterns. In previous class already we have discussed advanced sound patterns. என்னென்ன வேர்ட்ஸ்க்கான sound patterns பார்த்தோம்? TION and SION. இந்த group of words தான் நம்ம சவுண்ட் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம். சவுண்ட் பேட்டர்ன்ஸ்னால் என்ன? இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரு வேர்டில் வர்றப்போ எப்படி ஒரு சவுண்ட் மேக் பண்ணுது, என்ன மாதிரியான சவுண்டை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிளாக TION இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரு வேர்டில் வருது அப்படின்னா ஷன் என்ன சவுண்ட்மா? ஷன் அப்படிங்கிற சவுண்ட் க்ரியேட் பண்ணும். எக்ஸாம்பிள் அடிஷன், எஜுகேஷன், ஃப்ராக்ஷன், லொக்கேஷன், ஸ்டேஷன், இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இன் பேஜ் நம்பர் 47 SION வேர்ட்ஸ். SION வேர்ட்ஸ் என்ன சவுண்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும் நம்ம பார்த்தோம்? சன். TION வந்து ஷன், SION வந்து சன் அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் நம்ம பார்த்தோம். விசன், டெலிவிஷன், டிவிஷன், கன்ஃபியூசன், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? நவ் டேக் பேஜ் நம்பர் 51. Before that, look page number 50. List of comparative and superlative adverbs. Adverbs na என்னமா பார்த்தோம்னா adverb means அதாவது ஒரு verb வந்து அது என்ன பண்ணும், மாடிஃபை பண்ணி கொஞ்சம் நமக்கு வரும். அது பேர் தான் என்னது? adverbs அப்படி நம்ம சொல்றோம். What is meant by verb மா? Verb means action or state அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. அந்த வேர்ப் வந்து எப்படி ஆக்ஷனாக என்னது? இப்போ வாக்கிங், ஜம்பிங், ஈட்டிங், இது எல்லாமே ஒரு ஆக்ஷன். அதை வந்து நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த வேர்ப் வந்து எப்படி நடக்குது? ஃபாஸ்ட்டாக நடக்குதா, ஸ்லோவாக நடக்குதா, இல்லை அந்த மாதிரியான சொல்கிறது தான் என்னது? நம்ம அட்வேர்ப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரெகுலர் அட்வேர்ப்ஸ் ஆர் இர்ரெகுலர் அட்வேர்ப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ரெகுலர் அட்வேர்ப் மீன்ஸ் பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் 3 ஸ்டேஜ்லேயும் வந்து எந்த மாதிரியான ஃபார்ம் வருது? சூன், சூனர், சூனஸ்ட். ஜஸ்ட் they added ER and EST. பட் இன் இர்ரெகுலர் அட்வர்ப்ஸ் பாசிட்டிவில் எப்படி இருக்குது? வெல், கம்பேரிட்டிவில் பெட்டர், சூப்பர்லேட்டிவில் பெஸ்ட். அதாவது நம்ம இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படிங்கிறத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? 2 திங்ஸ், ஏதாவது ஒரு திங்ஸை வந்து கம்பேர் பண்ணுறது, திங்ஸ் ஆர் பர்சன் ஆர் பிளேஸ், ஏதாவது ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லையா? கம்பேரிட்டிவ் டிகிரியில் 2 பர்சன்ஸ் ஆர் 2 பிளேஸை வந்து கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் மோர் தென் 3 பர்சன் ஆர் பிளேஸ் ஆர் திங்ஸ், 2க்கு அதிகமாக இருக்க இடத்தையோ ஏதாவது ஒரு பொருளையோ இல்லாத ஒரு பர்சனமோ வந்து நம்ம கம்பேர் பண்ணுறப்போ என்ன யூஸ் பண்ணுறோம்? சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளாக தான் நம்ம முன்னாடி காரை வச்சு நம்ம பார்த்தோம், எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? அமன்ஸ் கார் மூவ்ஸ் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் அட்வர்ப்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன டிகிரினா பாசிட்டிவ் டிகிரி. அது அங்கே வந்து எந்த ஒரு கம்பேரிசனுமே இருக்காது. ஜஸ்ட் தி கிவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி, ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி ஜஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். பட் இங்கே பாருங்கள், ரவிஸ் கார் மூவ்ஸ் ஃபாஸ்டர் தேன் அமன்ஸ் அப்படின்னா கம்பேரிட்டிவ். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ரவிஸ் கார் அண்ட் அமன்ஸ் காரை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்வர்ப் வந்து இங்கே என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு? ER ஃபாஸ்டர் அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. அது கூட தேன் அப்படிங்கிற வேர்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சஞ்சய்ஸ் கார் மூவ்ஸ் த ஃபாஸ்டஸ்ட் அப்படிங்கும்போது என்ன ஆயிடுது? இருக்க 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 100 ஸ்டூடெண்ட்ஸில் யாரோ ஒருத்தர் தான் என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். இப்போ அந்த ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? நவ் கம் ஆன் டு த பேஜ் நம்பர் 51. ஹோமோனிம்ஸ். ஹோமோ மீன்ஸ் த சேம், நிம் மீன்ஸ் நேம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஹோமோஃபோன். ஹோமோஃபோன் வேறு, ஹோமோனிம்ஸ் வேறு. ஓகேவா? ஹோமோஃபோன்ஸ்னால் நம்ம என்ன பார்த்தோம்? 2 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்கும், அதோட ஸ்பெல்லிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மீனிங்ஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சேஞ்சஸாக இருக்கும். பட் என்ன மட்டும் சேமாக இருக்கும்னு பார்த்தோம்? அதோட சவுண்ட். அந்த வேர்டை நம்ம ரீட் பண்ணுறப்போ வர சவுண்ட் மட்டும் சேமாக இருக்கும், சிமிலராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஹோமோனிம்ஸ் என்ன? ஹோமோனிம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோனிம்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஹாவ் த சேம் சவுண்ட் அண்ட் ஆர் ஸ்பெல்லிங் பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். என்னது? அங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருந்துச்சு இல்லையா? சி அப்படின்னா SEAC, SEEC, இந்த 2 வேர்ட் பார்த்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பேட் அப்படிங்கிறது ஒரே வேர்டு தான். பேட், இந்த பேட் அப்படிங்கிற ஒரே வேர்டு அப்படிங்கும்போது
ஆனால் பட் பிக்சர் எத்தனை கொடுத்துருக்காங்க 2 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 2 பிக்சர்ஸுமே ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரே வேர்டு என்ன அப்படின்னா பேட். அதோட ப்ரொனன்சியேஷன் சவுண்ட் வந்து சேமாக இருக்குது. அட் த சேம் டைம் ஸ்பெல்லிங்கும் இங்கே சேமாக இருக்குது. மீனிங் மட்டும்தான் என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது. ஓகேவா. நம்ம இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பேட், BAT பேட். இந்த பிக்சர் என்ன சொல்லுது பாருங்கள். இந்த பிக்சர் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம கிரிக்கெட் விளையாடுறப்ப யூஸ் பண்ணுற பேட். இது என்னது வவ்வால். வவ்வாலுக்கு இங்கிலீஷில் என்ன வேர்டு தான் பேட் தான். ஸோ பேட் அப்படிங்கிற ஒரே ஒரு காமனான வேர்ட் பட் டிஃப்ரெண்ட்டான மீனிங். அந்த வேர்ட்ஸ்க்கு என்னது டிஃப்ரெண்ட்டான மீனிங் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்க். இது என்னது திஸ் பார்க் இஸ் சில்ட்ரன்ஸ் பார்க். சில்ட்ரன்லாம் போய் விளையாடுவாங்களே ஈவினிங் டைம்லலாம் அந்த பார்க் பூங்கா அப்படின்னு சொல்லுவோம். திஸ் பார்க் இஸ் கார் பார்க். நான் போய் காரை பார்க் பண்ணிட்டு வரேன் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ காரை வந்து ஸ்டாப் பண்ணுற பிளேஸ் நம்ம கார் பார்க்கிங் அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ பார்க் அப்படிங்கிற ஒரே வேர்டு தான். ஸ்பெல்லிங் சேம், ரீட் பண்ணுறப்போ சவுண்ட் சேம் பட் மீனிங் இஸ் டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பேங்க். பேங்க், திஸ் பேங்க் இஸ் ஒரு பிளேஸ். அதாவது நம்ம மணியை டெபாசிட் பண்ணுற சேவிங்ஸ் பண்ணுற ஆர் நமக்கு மணியை லென் பண்ணுற ஒரு பிளேஸ் இல்லையா. இந்த பேங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சைட் ஆஃப் த ரிவர். ஆற்றங்கரை, தமிழில் நம்ம என்ன சொல்கிறோம் ஆற்றங்கரை அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ ரிவர் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்றங்கரை. நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா பென். திஸ் பென் இஸ் யூஸ் டு ரைட் இல்லையா, நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற பென். இந்த பென் என்ன அப்படின்னா இந்த பிக்சர் டீப்பாக நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து பிக்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இருக்க பிளேஸை வந்து நம்ம ஸ்டே பண்ணுற பிளேஸை ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அதே மாதிரி அனிமல்ஸ் இருக்கிற பிளேஸ், பிக் இருக்க பிளேஸை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பென். அதோட ஹவுஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. பிக்கோட ஹவுஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம் பென். இந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, நிறையா ஹோமோனேம்ஸ் கொடுத்துருக்காங்க. டுடே நமக்கு ஹோமோனேம் அப்படின்னு என்ன தெரிஞ்சால் போதும். ஓகேவா. இன் டுமாரோஸ் கிளாஸ் we will discuss deeply. Okay. Now move on to the page number 52, life changing technologies. டெக்னாலஜிஸ் வந்து நம்ம லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பிளாக் போஸ்ட்டில் ரீட் பண்ண போகிறோம். ஓகேவா. பிஃபோர் தட் let's we see vocabulary words in page number 53. First word improve. Improve means make or become better. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் என்னது இன்னும் கொஞ்சம் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இல்லையா. ஸோ ஆன்சர் இஸ் மேக் ஆர் பிகம் பெட்டர். ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை ரைட்டிங் ஸ்கில்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சேலஞ்சிங். சேலஞ்சிங் மீன்ஸ் டிஃபிகல்ட். இது வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது இந்த ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு என்னது எனக்கு இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இல்லாமல் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மீனிங்கில் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. த கிளாஸ் ப்ராஜெக்ட் given to us was challenging. Next one affordable. Affordable means inexpensive. This cloth sold at his shop are quite affordable. Affordable means ரொம்ப வந்து காஸ்ட்லியாக இல்லாமல் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா எல்லாத்தினாலையும் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு காமனான ப்ரைஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா. மேனுவர் மீன்ஸ் வேஸ்ட் மேட்டர் ஃப்ரம் அனிமல்ஸ் யூஸ் டு ஹெல்ப் பிளான்ஸ் அண்ட் கிராப்ஸ் க்ரோ. அதாவது மேனுவர்னால் என்னது உரங்கள். தமிழ் என்ன சொல்கிறோம் உரம் அப்படின்னு சொல்கிறோமா. அது வந்து வேஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ். அனிமல்ஸோட வேஸ்ட்டை தான் நம்ம மேனுவராக யூஸ் பண்ணுறோம். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பிளான்ஸ் அண்ட் கிராப்ஸோட க்ரோத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். Cow dung is used as a manure in villages. Okay. Now let's we read the blog post. A great technology is one that helps improve the life of a common person. Mobile phones and the internet are the greatest inventions of all time. They are called so because they improve the lives of common people. Until April 2018, electricity had not reached every village of India. So, sharing information through TV or radio was a difficult task. Connecting people in villages with the world was a challenging task. The problem was solved when the market started selling affordable mobile phones. Soon, programs like Mobile Kunji, Mobile Key and Kilakari
A Child's Wheel were launched in villages. Both the programs were launched to ensure the good health of pregnant women and their newborns. Women in the village are now provided with doctors' advice through phones. These programs have shown good results. The number of deaths among women and children have come down in the different states. The government is making mobile phone based programs to help farmers. One such program is the Electronic National Agriculture Market, eNAM அப்படின்னு சொல்லுவாங்க. eNAM அப்படிங்கிற மாதிரி. The eNAM is an online market. Farmers get their crops to the nearby market and show them to buyers. These buyers are not present in the market, but they can see the crops from any part of the country through the internet. The farmers sell their crops to whoever offers the best price. This way their crops are visible to more number of people. The government also launched the M-Kisan service in the year 2013 to help farmers. Through the service, farmers can get information about the best manure and seeds available. The information is sent through an SMS in their language. All the villages in India are not yet connected to the internet, but companies like Google have been trying to do so through the different programs. Internet Sadhi is one such program by Google and Tata Trust. An Internet Sadhi is a woman who is trained to use the internet. She carries smartphones and tablets on a bicycle to different villages. When she goes to a village, she meets other women there. She tells them what can be done on the internet. So far, 1 lakh villages have been covered under this program. Many programs like this are making the lives of people in villages better. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க இந்த பிளாக் போஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டோட யூசேஜஸ். இன்டர்நெட்னால் வந்து கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்கு, அதனால யார் யார் எந்த ஸ்டேட்டில் எப்படி பெனிஃபிட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பிளாக் போஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. எ கிரேட் டெக்னாலஜி இஸ் தட் ஹெல்ப்ஸ் இம்ப்ரூவ் த லைஃப் ஆஃப் காமன் பர்சன். இந்த டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அந்த டெக்னாலஜியால் வந்து நம்ம என்னது ஒரு காமன் பர்சனோட லைஃப் கூட என்ன இருக்குது அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மொபைல் ஃபோனோட இன்வென்ஷன் அண்டு இன்டர்நெட்டோட இன்வென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரேட் ஒன், எல்லா டைம்லையுமே பேசக்கூடிய ஒரு கிரேட்டஸ்ட் இன்வென்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஏப்ரல் 2018 அன்டில் ஏப்ரல் 2018 வரைக்கும் என்னது எலக்ட்ரிசிட்டி வந்து எல்லா வில்லேஜஸுமே, இந்தியாவில் இருக்க எல்லா வில்லேஜஸுமே ப்ராப்பராக ரீச் ஆச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேவா? ஸோ ஷேரிங் இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் த்ரூ ரேடியோ ஆர் டெலிவிஷன் மூலமாக நம்ம மெசேஜை கன்வே பண்ணுறது அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, சேலஞ்சஸாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா என்னது, அவங்களுக்கு வந்து கரெக்டான பவர் இருக்காது, பவர் சப்ளை அப்படிங்கிறது இருக்காது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, இன்டர்நெட் மூலமாக கனெக்டிங் பீப்புள் இன் வில்லேஜஸ் வித் த வேர்ல்ட் வாஸ் எ சேலஞ்சிங் டாஸ்க். அதாவது வேர்ல்டில் இருக்கிற எல்லா பீப்புளையுமே வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னவாக இருந்துச்சு, சேலஞ்சிங்கான டாஸ்காக இருந்துச்சு. த ப்ராப்ளம் வாஸ் சால்வ்ட் வென் த மார்க்கெட் ஸ்டார்டட் செல்லிங் அஃபோர்டபுள் மொபைல் ஃபோன்ஸ். இந்த ப்ராப்ளம் வந்து எப்போ சால்வ் ஆச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க, மார்க்கெட்டில் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆச்சு. இதனால் ஈஸியாக வேர்ல்டில் இருக்க பீப்புள் எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ண முடியுது. சிங்கிள் டிவைஸ், மொபைல் ஃபோன் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் டிவைஸ் வித் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரே ஒரு பர்பஸ்னால, நம்ம ஒரு சின்ன இன்வென்ஷனால் நம்மளால் வேர்ல்டவே கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சூன் ப்ரோக்ராம்ஸ் லைக் மொபைல் குஞ்சு, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கவர்மெண்ட் இது மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக அவங்க நமக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் குஞ்சி, அது வந்து மொபைல் கீ அண்ட் கிலாக்கரினா ஏ சைல்ட்ஸ் சீக்வல் வேர் லான்ச்ட் இன் வில்லேஜஸில் வந்து இந்த 2 ப்ரோக்ராம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக, 2 ப்ரோக்ராம்ஸுமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஷூர் தட் குட் ஹெல்த் ஆஃப் ப்ரெக்னென்ட் உமன். அதாவது ஒரு ப்ரெக்னென்ட் உமன் அப்படின்னா அவங்களுக்கு இந்தந்த
ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சர்டன் இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்காங்களா, அவங்களுக்கு போதுமான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்கும், அந்த பேபிஸ் வந்து நல்லா ஹெல்த் கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உமன் இன் வில்லேஜ் ஆர் நவ் ப்ரொவைடட் வித் டாக்டர்ஸ் அட்வைஸ் த்ரூ மொபைல் ஃபோன்ஸ். இப்போ வந்து எந்தளவுக்கு டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்து விட்டுருக்கு. ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கன்சல்ட் பண்ண முடியல அப்படின்னா கூட த்ரூ ஆன்லைன் த்ரூ மொபைல் ஃபோன்ஸ் என்ன பண்ண முடியும், அவங்களால டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்க முடியும், அவங்களோட அட்வைஸை கேட்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா திஸ் ப்ரோக்ராம்ஸ் ஹேவ் சோன் குட் ரிசல்ட்ஸ். இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதனால் கண்டிப்பாக குட் ரிசல்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவர்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் லான்ச் பண்ணுவாங்க இல்லையா. ஒரு லான்ச் பண்ணுறப்பவே வந்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா எகெயின் இன்னொரு இந்த மாதிரியான விஷயத்தை லான்ச் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் யோசிப்பாங்க. பட் இந்த ப்ரோக்ராம்ஸ் என்ன ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, தீஸ் ப்ரோக்ராம்ஸ் ஹேவ் ஷோன் குட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The number of deaths among women and children have come down in the different states. நார்த் இந்தியன் சைட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மால் நியூட்ரிஷன் ப்ராப்ளம்னால, மால் நியூட்ரிஷன் மீன்ஸ் அந்த லேடி அண்ட் உமன் அந்த பேபி அவங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா நியூபர்ன் பேபி, அந்த பேபிக்குமே வந்து போதுமான ஸ்ட்ரென்த்ஸ் அதாவது நியூட்ரிஷன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் வந்து பத்தாமல் இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று அவங்க டெலிவரி டைமில் மதர் ஆர் சைல்டு ஏதாவது ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படியே மீறி அவங்க நல்லபடியாக சேஃபாக 2 பேரும் வந்தாலும் என்னாகும், அந்த பேபி வந்து மால் நியூட்ரிஷன்ஸ் ப்ராப்ளம்னால ஏதாவது ஒரு டிசீஸ்னால சிவியராக அட்டாக் ஆகுவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. எஸ்பெஷலி டெத் அப்படிங்கிறது ரொம்பவே நடந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் லான்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ப்ராப்பராக டாக்டரை கன்சல்ட் பண்ணுறாங்க. கன்சல்ட் பண்ண முடியலனா கூட த்ரூ இன்டர்நெட் தே கன்சல்ட் த டாக்டர் அண்ட் கெட் அட்வைசஸ். அந்த மாதிரியெல்லாம் இருக்கனால அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த டெத்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த கவர்மெண்ட் இஸ் மேக்கிங் மொபைல் ஃபோன் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ் டு ஹெல்ப் ஃபார்மர்ஸ். இப்போ வந்து விமனுக்காக இவ்வளோ நேரம் பார்த்தோமா, இப்போ வந்து ஃபார்மர்ஸ்க்காகவும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 2-3 ப்ரோக்ராம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒன் சச் ப்ரோக்ராம் இஸ் த எலக்ட்ரிக் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட், ஈனம் அப்படிங்கிற ஒரு நேம். அதோட எக்ஸ்பேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து எந்த இடத்துல எந்த மாதிரியான சீட்ஸ் எல்லாம் வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்குது, இல்லை வந்து அவங்களோட க்ராப்ஸ் அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த இடத்துல எந்த மார்க்கெட்டில் வந்து அதிகமான ப்ரைஸுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்ண முடியும். அந்த இப்போ ஒரு மார்க்கெட்டில் வந்து 20 ரூபீஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா இதே இன்னொரு மார்க்கெட்டில் 25 ரூபீஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம எங்கே போவோம், அந்த 25 ரூபீஸ்க்கு நம்மகிட்டேருந்து திங்ஸை வந்து பாரோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அங்கே தான் போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போகும்போது நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நம்மளோட பொருளை 20 ரூபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கும் 25 ரூபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம அந்த ஆப் மூலமாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆல் த வில்லேஜஸ் இன் இந்தியா ஆர் நாட் yet connected to the internet but companies like இன்னும் எல்லா வில்லேஜஸ்மே வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா வில்லேஜஸ்மே வந்து இந்த இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இன்னும் சில ஸ்டேட்ஸ்லாம் என்னது இன்டர்நெட் யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரியான பீப்புளும் இன்னும் இருக்காங்க. அதனால் இந்த கூகுள் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி இன்டர்நெட் சாதி அப்படிங்கிற ஒரு லான்ச் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் எ சச் ப்ரோக்ராம் பை கூகுள் அண்டு டாடா ட்ரஸ்ட் அண்ட் கூகுள் இவங்க 2 பேரும் மெர்ச் ஆகி ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா கூகுள் இன்டர்நெட் சாதி அப்படிங்கிறது. அது வந்து எப்படி இது பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி என்ன பண்ணாங்கன்னா ஷி கேரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் ஆன் ஏ பைசைக்கிள் டு டிஃப்ரெண்ட் வில்லேஜஸ். இந்த லேடி இருக்காங்களே இவங்க வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, மொபைல் ஃபோன்ஸ் அண்டு டேப்லெட்ஸை எடுத்துகிட்டு இதில் பைசைக்கிள் எடுத்துகிட்டு டிஃப்ரெண்ட் வில்லேஜஸ்க்கு ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே போய் நிறைய உமன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி இந்த யூசேஜ் ஆஃப் இன்டர்நெட் வந்து டீச் பண்ணுறாங்க அவங்களுக்கு. இது மூலமாக வந்து 1 lakh வில்லேஜஸ் வந்து அவங்க கவர் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அங்கே ரன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகேவா, மெனி ப்ரோக்ராம்ஸ் லைக் தீஸ் ஆர் மேக்கிங் த லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள் இன் வில்லேஜஸ் பெட்டர். இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ப்ரைவேட் இதாக இருக்கட்டும் ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நிறைய வில்லேஜஸ் எல்லாம் வந்து
கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? நவ் குயிக்லி ஓப்பன் யுவர் ஒர்க் புக் அண்ட் கமெண்ட் டு த பேஜ் நம்பர் 44. Advanced sound patterns. Fill in the blanks with the correct sounds. நம்ம அட்வான்ஸ் சவுண்ட் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஆன்சர்ஸ் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ராக்ஷன். எந்த ஸ்பெல்லிங் வரும்? TION ஆர் SION? ஃப்ராக்ஷன்னா ஃப்ராக்ஷனா? fraction. So answer is first one, TION. Next B, man son. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? man son. So answer is second one, SION. Next one, direction. Answer is first one, TION, direction. Next one, addition. This is also TION, addition. Next word, station. Answer is first one, TION. Next one, tension. TENSION. Okay, next, tick the correct meaning of the underlined homonym. Bank. I saw a crocodile on the bank of river. Bank na நம்ம என்னன்னு பார்த்தோம்? Side of the river அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும் பாருங்க. an organization that lends us money the side of a river. So answer is second one, the side of a river. Next one, he has been playing in the park since the afternoon. Park. பார்க்கில் பிளேயிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ this park is children's park, not car parking, children's park. So answer is an area where people go to walk and play. Tick the answer. Next one, I could not sleep last night because a bat entered my room. Bat means vavval. So இங்க என்ன ஆன்சர் வரும்? An animal with wings. Next one, the sheep were out of their pen. Pen means என்னென்ன பார்த்தோம்? To use write. The object is which is used to write. நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் என்னது? அந்த பிக்ஸோட ஹோம் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா அனிமல்ஸோட ஹவுஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பென் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஷீப் வேர் அவுட் ஆஃப் தயர் பென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் எ பிளேஸ் வேர் ஃபார்ம் அனிமல்ஸ் ஆர் கெப்ட். ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து கெப்ட் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் என்னது? பென். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க் ஷீட் நம்பர் 14ல் லைஃப் சேஞ்சிங் டெக்னாலஜிஸ் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி ஃபில் பண்ணியிருக்கணும். பட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ட்ரை டு ஆன்சர் தீஸ் கொஷின்ஸ். உங்களால் முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்ட்டு. பென்சிலில் நோட்டில் எழுதி வச்சுருங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? I think today's class is over. We will meet in the next class. Okay, thank you all.